இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் DGS தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். உபாகமம் 33:27 ஒரு பகுதி இப்படி சொல்கிறது. I would like to read a passage from Deuteronomy chapter 33 and verse 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உன் அடைக்கலம். The eternal God is your refuge. அநாதி தேவனே உன் அடைக்கலம். The eternal God is your refuge. உலக வாழ்க்கையில் அவர் எப்படி நமக்கு அடைக்கலம் தருகிறார்? How will he give us a refuge in this worldly life? ஏசாயா 59:19 சொல்கிறது. In Isaiah 59:19 says like this. பொல்லாத பிசாசு பெரு வெள்ளம் போல நமக்கு விரோதமாய் வருகிறார். The evil will come like a flood against us. எப்படி நம்மை ஒழிக்கலாம் என்று வகை தேடுகிறார். He is always discovering means to destroy us. அதே போல கொடூரமான இருதயம் உள்ளவர்களும் அப்படித்தான் நம்மை வாட்டி வதைக்க The விரும்புகிறார்கள். same way people with evil heart want to eat us up. இதனால் நம்முடைய இருதயம் அடிக்கடி இளைப்படைந்து போகிறது. Again and again, because of this reason, our heart is discouraged. என்னைத்தானே பிசாசு தாக்குகிறான். Why does the evil one always come and என் குடும்பத்தில் மட்டும் தானே இப்படி நேரிடுகிறது? why this happens only in my family? எனக்கு விரோதமாகத்தானே மக்கள் எழும்புகிறார்கள். Why do people rise against me only? இந்த பெரிய வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இந்த அநாதி தேவன் இருக்கிறார். This God is here as a refuge against all the floods of evil against us. இந்த கொடூரமான சீரலை கண்டு அவர் இளைப்படைவதும் இல்லையா? He will not faint or become weary seeing all these problems we get. என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். Look at our Lord Jesus Christ. எபிரேயர் 12:3 என்ன சொல்கிறது? What does Hebrews chapter 12 and verse 3 say? பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை குறித்து அவர் வேதனை அடையவில்லை, அதை பொறுமையோடு சகித்தார். For consider him who endured such hostility from sinners against himself, lest you become weary and discouraged in your souls. ஆனால் நாமோ இளைப்படைந்து போகிறோம் அல்லவா? Oh, but we become discouraged. நாம் இளைப்படைந்து போகிறோம். We become discouraged. அநாதி தேவன் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. But the eternal God will neither become weary nor become discouraged. அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். Look at our Lord Jesus Christ. வேதம் சொல்கிறது. The Bible says யோவான் 6 அதிகாரம் in John chapter 6, 64-70 வசனங்களில் in verses 64 and 70, இயேசு தன்னை யார் காட்டிக் கொடுப்பார் என்று ஆதி முதலாய் தெரியுமா? he knew who would give away him to the enemies. ஒவ்வொரு நாளும் யூதாசின் முகத்தை பார்த்து அவர் சிந்தித்திருப்பார். He would have looked at the face of Judas every day and said like this. ஒரு நாள் இவன் என்னை காட்டிக் கொடுப்பான். One day he is going to give me up. எத்தனை வேதனை, How much pain. ஆனாலும் இளைப்படையவில்லை. But he never became weary. யோவான் 13:27 பாருங்கள். When we see John 13:27, காட்டிக் கொடுக்கப்படும் அந்த இரவு வந்த பொழுது when the time came for him to give up, யூதாசை பார்த்து சொன்னார். he looked at Judas and said, யூதாஸ், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். Judas, go and do quickly what you have to do. நெப்போலியன் என்ற பிரெஞ்சு தேச அரசனை பற்றிய ஒரு கதை உண்டு. There is a story about Napoleon the emperor. உண்மை நிகழ்ச்சி. This is a real story. இறுதியில் அவன் சிறையாக ஒரு தீவிற்கு அனுப்பப்பட்டான். He was sent to an island as an exile. அவனுக்கு உதவி செய்வதற்கென்று அரண்மனையிலிருந்து சில சிப்பந்திகளும் அனுப்பப்பட்டார்கள். And there were some soldiers who were to guard him and take care of him. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do? அவனுடைய உணவில் ஆர்சனிக் என்ற ஒரு விஷத்தை கலந்து கொடுப்பார்கள். They would mix some poison in his food. அவனுக்கு தெரியும். He knows that. ஒவ்வொரு நாளும் விஷத்தை தான் நான் உண்கிறேன் என்று அவனுக்கு தெரியும். He knows daily he is swallowing some poison. டாக்டர்களை பார்த்து கெஞ்சினார். He pleaded to the doctor. ஐயா, ஒவ்வொரு நாளும் உணவில் எனக்கு விஷத்தை கொடுக்கிறார்கள். These people are giving me poison in my food. காலெல்லாம் வீங்கி போகிறது. My feet, my legs are swelling. என்னால் நடக்க முடியவில்லை. I'm not able to walk. என்னை காப்பாற்றுங்கள். Please save me. நான் இளைப்படைந்து போகிறேன். I am fainting. என் மனமே உடைந்து போகிறது. My heart is broken. ஒருவரும் உதவி செய்யவில்லை. Nobody helped him. அவன் சொன்னான், He said, நான் மரித்த பிறகாவது என்ற உடலை தயவு செய்து அறுத்து பாருங்கள் என்று சொன்னான். even after I die, cut my body and examine it. அப்படியே அறுத்து பார்த்தார்கள். They examined it just like that. விஷத்தை கண்டுபிடித்தார்கள். They saw the poison inside. Napoleon. ஒவ்வொரு நாளும் இந்த சிப்பந்திகளின் முகத்தை பார்த்து சோர்ந்து போனார். He used to look to the servants' faces and he was so weary. இயேசு யூதாசின் முகத்தை பார்த்து சோர்ந்து போனார். Jesus looked to the face of Judas and he was so much weary. இந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம்.
this eternal God is our refuge. தொல்லைகள் வரலாம், These problems can come to us. கொடூரமானவர்கள் சீரர்கள் நம்மை பிடிக்கலாம், The difficult people could give us a lot of problems. பொல்லாத பிசாசு அம்புகளின் மேல் அம்பை எய்யலாம். The evil one can come and remove all the love from us. ஆனால் கர்த்தரோ நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். But the Lord is our refuge. அவர் சோர்ந்து போகவே மாட்டார். He will never become weary. நம்மை காப்பாற்ற சோர்ந்து போகவே He மாட்டார். will never become weary in protecting us. போதகர் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை சொன்னார். A certain pastor told me this humorous incident. திருநெல்வேலியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திருச்செந்தூரில் இருந்து ஒரு ரயில்வே லைன் வருகிறது. Near Tirunelveli, from Tiruchendur, a railway line comes there. அதிலே ஒரு ரயில் காலையிலும் மாலையிலும் போகுது. There's a train that comes in the morning and evening. போன பிறகு நீங்கள் பார்த்தால் அந்த ரயிலில் பயணம் செய்தவர்கள் தின்று போட்ட கடலை, சுண்டல், இன்னும் பல காரியங்கள் அங்கு கிடக்கும். And after the train goes, one can notice all the discards from the train, some eatables, waste and things like this. அந்த தண்டவாளத்தின் பக்கத்துல ஒரு கழுதை வாழ்ந்து வந்தது. And somewhere near there was a donkey that was residing. இந்த கழுதை என்ன செய்யணும், தினம் அந்த ட்ரெயின் போன பிறகு அந்த தண்டவாளத்துக்கு போயிடும். And always after the train departs, the donkey would go to the rails. அந்த பேப்பர் பொட்டலத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடும். And it would eat all the remaining, the discarded wastage in the papers on the rail track. முழுதான் தெரியுமே கழுதை போன அந்த பேப்பரையும் தின்றும். And you know when the donkey goes, it will eat the paper also. அது வேலையே அதான். And that is its job. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், திரும்பி ட்ரெயின் வரும். And as it is eating this paper, another train comes. அந்த இன்ஜின் டிரைவர் அந்த விசில் அழுத்துவார், பீம். The engine driver honks very powerfully. உடனே கழுதை கீழே இறங்கி நின்னுது. And the donkey would get down from the rail இது track. தினம் நடக்கிற சமாச்சாரம். Daily this would go on. ஒரு நாளைக்கு இந்த கழுதைக்கு ஒரு கோபம் வந்து பாருங்க. One day the donkey became very angry. என்ன இந்த பைய தினமா விசில் அடிக்கணும் இப்படி? Why should this fellow blow his horn daily? அவனுக்கு சரியான புத்தி நான் கற்பிக்கிறேன். Today I must teach him a lesson. வரட்டும் கிட்ட. Let him come tonight. இன்ஜின் வழக்கம் போல வந்தது. When the engine came as usual, வழக்கம் போல அவர் விசில் அடிச்சாரு. again as usual he blew the horn. கழுதைக்கு என்ன ஆனாலும் சரி நகரதில்லைன்னு சொல்லி. Today the donkey said, no matter what happens, I will not move. அதே இடத்துல அப்படியே நின்னுச்சு. It just stood there firmly. ஸ்டடியா நின்னுச்சு. It was steadfast there. இன்ஜின் டிரைவருக்கு மூளை குழம்பி போச்சு. The engine driver didn't know what to என்னடா do. விசில் அடிச்சா ஓடுன கழுதை இப்படி நிக்குது. Usually this fellow used to run away. Today he's still standing here. கிட்ட வந்த பிறகுதான் பிரேக் போட பார்த்தார். And when he came nearby, he tried applying brake. பிரேக் பிடிக்கல. The brake did not apply. கழுதை அதை பத்தி கவலைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? You think the donkey was worried about it? கவலையே படல. Never worried. பின்னால ரெண்டு காலையும் தூக்கிச்சு. It lifted both its legs. ஒரு உத விட்டுச்சு பாருங்க ஓங்கி அந்த இன்ஜின். And it kicked the engine very strongly. அது நினைப்பு நான் அந்த டிரைவரை தான் உதைக்கிறேன். And he thought I'm kicking the driver. டிரைவருக்கு நல்ல ஒரு உத கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு காலையும் தூக்கி உதைச்சு. And he thought I want to kick the driver today and kick with both its hind legs. எல்லா கோபத்தையும் வச்சு உதைச்சு. It vented all its feeling. என்ன நடந்திருக்கும் நீங்க யூகிச்சு பார்த்து கூட. Imagine what would have happened. இன்னைக்கு கழுதை இருக்குமா அந்த இடத்துல? You think the donkey would remain there? கழுதைக்கு கால் இருக்குமா அப்படி இருந்தா கூட? There would be legs for the donkey. அப்படித்தான் பிசாசு நம்மளை பார்த்து உதைக்கலாம். That's exactly what the devil is doing, trying to kick us. ஆனால் நாம் தனிமையாக இல்லை. But we are not alone. நாம் ஒரு இன்ஜினுக்குள்ள இருக்கிறோம். We are inside the engine. ஒரு இன்ஜின் என்ற அடைக்கலத்திற்குள் இருக்கிறோம். We are inside the safety of an engine. அனாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is our refuge. அனாதி தேவன் உன் அடைக்கலம். The eternal God is your refuge. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். His everlasting arms are your safety. கொடூரமானவர்களின் சீரல் வரலாம். No matter what evil may come to you, பிசாசே சீறிக்கொண்டு வரலாம். the devil may come rolling towards you. காயப்படுவது அவர்களே தவிர நீங்களும் நானும் அல்ல. But they will be hurt, but you will be safe. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாம் ஜெயிக்க போகிறோம். We are going to become victors. நம்முடைய கால்கள் உடைய போவதில்லை. Our legs will not be broken. பிசாசுடைய கால்கள் முறிவடையும். The devil's legs will be broken. கொடூரமானவருடைய கால்கள் முறிவடையும். The ones who are evil, they will be broken up. ஏன் காரணம் என்ன? What is the reason? இயேசு என்னும் என்ஜின் நம்மோடு கூட வருகிறது. The engine called Jesus is always with us. கொடூரமானவர்களின் சீரலுக்கு உண்பதாய் அடைக்கலம். God is our refuge in the face of all the evil ones who come to destroy us. அவர் வேறொரு அடைக்கலத்தையும் நமக்கு தருகிறார். He will give us another kind of refuge. எபிரேயர் 6 அதிகாரம் 18-19 பாருங்க. We read this in Hebrews chapter 6 verse 18 and 19. ஆத்துமாவிற்கு அடைக்கலம். He will give refuge to us. நம்முடைய ஆத்துமாவிற்கு நங்கூரம்.
He is the anchor to our soul. நம்முடைய ஆத்மாவிற்கு அவர் ஒரு அடைக்கலம். He is a refuge to our soul. 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறது. In 2 Timothy 1:12 it says like this. பவுலடிகள் சொன்னார். Paul said like this. நான் என் ஆத்மாவை அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். I have submitted my soul into his hand. அவர் அதை காப்பாற்றி அவர் திரும்பி வரும் நாள் வரைக்கும் எனக்கு உதவி செய்யும். He is able to keep it safe until the day of his appearance. நாமும் நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு அடைக்கலத்தை தேடுகிறோம். We also need a refuge to our soul. உலகத்தின் மாயையில் இருந்து நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள Our விரும்புகிறோம். soul must be saved from the evils and the illusions of the world. அவர் சொல்கிறார். He says, அனாதி தேவன் உன் அடைக்கலம். the eternal God is your refuge. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார். Jesus is hanging on the cross. கடைசி மூச்சொடுங்கும் நேரம். He is about to breathe his last. அருகில் இருந்த கள்ளன் ஒருவன் கதறுகிறார். And there is a thief beside him who is crying out, ஆண்டவரே, Lord, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். remember me when you come in your kingdom. கொஞ்ச நேரத்தில் நான் சாகப் போகிறேன். I'm going to die in a short while. ஆனால் என் ஆத்மா நிச்சயம் நரகத்திற்கு தான் போகும். I am sure my soul will go to hell. நான் கொள்ளையடித்தவன். I have ruined people. கொலை செய்தவன். I have murdered people. எனக்கு மறுவாழ்வு இல்லை. I have no new life. ஐயா, என்னை மறந்து விடாது. Lord, do not forget me. எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். என் ஆத்மாவிற்கு அடைக்கலம் வேண்டும். My soul needs a refuge. நியாயமாய் நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும். Rightfully I must go to hell. எனக்கு உதவி செய்யும். Please help me. கண்ணீரோடு கெஞ்சி He cried out and pleaded with him. அனாதி தேவன் என்ன சொன்னார்? What did the eternal God say? நானே உனக்கு அடைக்கலம். I am your refuge. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில். Today you will be with me in paradise. நாளைக்கு அல்லப்பா. Not tomorrow, son. நான் திரும்பி வரும் பொழுதல்ல. Not when I come back. இன்றைக்கு நீ என்னுடனே கூட. Today you will be with me in paradise. நமக்கு ஒரு நல்ல அடைக்கலம் உண்டு. We have a very good refuge. அவர்தான் நம்முடைய அனாதி தேவன். He is our eternal God. அவர் மரணத்தின் ஒவ்வொருவருக்காய் ருசி பார்த்தவர். He tasted death for every one of us. எபிரேயர் 2:9 அப்படி சொல்லுகிறது. Hebrews 2:9 says that. இன்றைக்கு கூட நமக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? Do we have that assurance tonight? இன்று நம்முடைய கண்களை இந்த உலகில் மூடினால் எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நான் மோட்சம் போவேன் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? Do we have that assurance, the confidence, if we close our eyes tonight, we will go to heaven? ஒரு குறிப்பிட்ட நகரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். There was a rich man living in a certain city. ஒரே ஒரு ஆண் மகன். Only one son he had. பொன்னை போல போற்றி வளர்த்தார். And they took care of him just like gold. திடீரென அவன் நோய் வாய்ப்பட்டான். One day he suddenly took ill. 16 வயது. When he became 16, உலகில் உள்ள சிறந்த வைத்தியர்கள் அவனுக்காய் போராடினார். the famous doctors in the world struggled to save him. என்றாலும் But அவன் மரிக்கும் நேரம் வந்தது. the time of his death arrived. ஒரு நாள் அவன் சொன்னான். One day he said like this, அம்மா, Mommy, நான் உலகை விட்டு போகும் நேரம் வந்தது. my time of departure has come. எனக்கு ஒரே ஒரு ஆசை. Only one desire I have. எப்பொழுதும் நான் விரும்பி கேட்கும் அங்கிள் தினகரன் பாடல் ஒன்று உண்டு. Please play the song that I always love to listen by Brother Dinakaran. இதை போடுங்கம்மா. Please play that. அதை கேட்டுக்கிட்டே நான் ஆண்டவர்கிட்ட போறேன். I would like to listen to that and go to heaven. தாய் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தார். The mother tried to console him in many ways. தகப்பனார் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்தார். The father also tried to speak to him in many ways. பயனில்லை. But no use. இறுதியில் அந்த பாடலை போட்டார். They played the cassette. அவன் கண்ணீரோடு கேட்டான். He listened to it with much tears. உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் அது. And then he started singing. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணாடி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை
காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இந்த பாடலை கேட்க கேட்கொண்டே ரெண்டு கண்களிலும் கண்ணீர். Even as he was listening to this song, both his eyes. கண்ணீரெல்லாம் துடைப்பார் என்ற வார்த்தை கேட்டவுடன் கதறி அழுதான். When he listened to those words that he will wipe away all the tears, he started shedding his tears. அந்த பாடல் முடியும் முன்பதாகவே அவன் உயிர் பிரிந்தது. And before the song could be over, he passed on to glory. கண்ணீரோடு மன நிம்மதியோடு இயேசுவண்டை சென்றார். He went with much peace to the hand. அவனுடைய சமாதானமான முடிவு பலரை அசைத்தது. And his peace in the end blessed many people. பலரை இயேசுவண்டை கொண்டு வந்தது. It brought many people to Jesus. கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. Even now, he is bringing many people to Jesus. அநாதி தேவனும் அடைக்கல. The eternal God is your refuge. பிரியமானவர்களே, Yes, my beloved one. மரணம் கொடியது. Death is very, very hurting. மரண நேரம் யாரையும் கலங்கச் செய்யும். And the time of death hurts anyone, upsets anyone. ஆனால் மோசே சொன்னார், But Moses said, சிலுவையில் மாண்ட அநாதி தேவன் அடைக்கல. the one who died on the cross of Calvary, the அவரே eternal உன் God is your அடைக்கலம். refuge. அவரே உன் அடைக்கலம். He is your refuge. மனம் கலங்காதிருக்கு. Do not be upset. மனம் கலங்காதிருக்கு. Do not be troubled in your heart. Thank you Jesus. Thank you, Lord Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். என் செல்ல பிள்ளைகள் என்னை நம்பி இருக்கிறார்கள். நான் அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக செய்வேன் என்று சொல்லி உங்களை மனதார ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறார். அவர் கரங்கள் உங்களை உயர்த்துவதை உணர்வீர்கள். இன்று முதல் அதை அனுபவிப்பீர்கள். அவரை நம்பி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற வசனத்தின்படி மது நிழலில் தாங்கும்படி மது பிள்ளைகளுக்கு கிருபைத்தார். ஆண்டவனே, இந்த நிழலிலே ஒரு பிசாசும் வரக்கூடாது, வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவமும் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இழப்பும் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவறான குற்றஞ்சாட்டுதல் வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாழ்வில் குறைவு வராது. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தோற்றுப்போகும் நிலைமை வராது. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அந்த வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசிப்பதற்காக ஸ்தோத்திரம். எதை எதை கட்டி எழுப்ப வேண்டுமோ அதை எளிதாக கட்டி எழுப்ப அவர்களுக்கு கிருபை தார சுவாமி. எந்தெந்த குடும்பத்திலே மது பிள்ளைகளுடைய உதவி தேவையோ உதவி செய்யும் பொழுது அந்த குடும்பம் கட்டப்படுவதை அவர்கள் காணட்டும். பண பிரச்சனைகளை மது பிள்ளைகளை விட்டு நீக்கிப்படும். செழிப்புள்ள காலங்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். மது வார்த்தையின்படி நடக்க வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. மது வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்ற நிலைமையில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் சிலரை பார்க்கிறேன். அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களை தீர்க்கதரிசிகளாக உபயோகப்படுத்தும் ராஜா. அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்யும். சுகவீனம் எல்லாம் மறைவதாக விரைவில் அவர்களை ஆரோக்கியத்தினால் நிரப்பி செழிக்க செய்யும். நீர் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
God bless you.